அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 4. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல். விருப்பு வெறுப்பு இல்லாதவரின் திருவடிகளை தொழுபவர்க்கு எங்கும் எப்போதும் துன்பம் இல்லை. For those who worship the holy feet of the greats, who have no wishes and aversions, won't have any sufferings anytime and anywhere. என் துழிப்பா, நடுநிலையுடன் நடக்கும் நல்லோர் அடி தொழுது வாழ்க துன்பமில்லா பொழுது. நடுநிலையுடன் நடக்கும் நல்லோரடி தொழுது வாழ்க துன்பமில்லா பொழுது. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, விருப்பு வெறுப்பின்றி வாழ்ந்து வழிகாட்டும் பெரியவர்களின் வாழ்க்கை வழிகளை பின்பற்றி வாழ்பவருக்கு அறியாமையால் வருகிற துன்பம் எப்பொழுதும் இருக்காது. கடவுள் என்பவர் விருப்பு வெறுப்பு அற்றவரா? அப்போ சில பேர் சில கடவுள்களுக்கு பக்தர்களா இருப்பாங்க. வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்திற்கான கடவுளோ அல்லது ஒரு தேவதூதரையோ இறை தூதரையோ அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடுவது வழக்கம். ஆனா ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு கடவுளர்களை தங்களுடைய குடும்ப தெய்வமாக குல தெய்வமாக வழிபடுவது பழக்க வழக்கத்தில் உள்ளதை நீங்களும் அறிந்தீர்கள். ஒருவர் விநாயகரை வழிபடுவார், ஒருவர் முருகனை, ஒருவர் மாரியம்மனை, ஒருவர் பராசக்தியை, ஒருவர் முனியப்பனை, ஒருவர் கிருஷ்ணனை, ஒருவர் சனீஸ்வரனை, இன்னும் பல குலதெய்வங்களை, இயேசுவை, அல்லாவை, புத்தரை, சமணரை, மகாவீரரை என்று பலரும் பலவிதமான தொழுதலில் ஈடுபடுவார்கள். இவர்கள் பாபாவை, இதில் என்னுடைய இஷ்ட தெய்வம், இவர்கள் எல்லோருமே விருப்பு வெறுப்பன்றி நடந்தார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. பாபா ஏன் எனக்கு இஷ்ட தெய்வம் சொல்றேன் அப்படின்னா, அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு மகான். அவர் வாழ்ந்தது, பிறந்தது, இறந்தது, எந்த ஊரில் இருந்தார், அவர் பிறந்தது யாருக்கும் தெரியாது, எந்த ஊரில் அவர் முதல் கண்ணுறப்பட்டார், எந்த ஊரில் அவர் மறைந்தார், எங்கே அவருடைய சமாதி இருக்கிறது, எல்லாமே நமக்கு கண் முன்னால் தெரிகிறது. வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர். அதனால்தான் அவரை தொழுவதில் பலருக்கும் மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. மற்ற புராண கடவுள்கள் எல்லாம் வாழ்ந்தார்களா என்பதற்கான சான்றுகள் இல்லை. அதெல்லாம் நம்பிக்கையின்பால் வரப்படுகிறது. ஷீரடி சாய்பாபா என்பவர் வாழ்ந்து காட்டிய கடவுளாக மதிக்கப்படக்கூடிய ஒருவர். அவர் உட்பட மற்ற கடவுள்கள் அனைவரும், இயேசுவும் அல்லாவும் அப்படி, நபிகளும் அப்படித்தான், அவர்களும் வாழ்ந்து காட்டியவர்கள். புத்தரும் வாழ்ந்து காட்டியவர், மகாவீரரும் வாழ்ந்து, இதற்கெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றுகள் உண்டு. இப்படி எல்லா கடவுளர்களையும் நாம் விருப்பு வெறுப்பின்றி நடக்கிறார்கள் என்று கருத முடியுமா? இப்போ ஒரு கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடுறோங்க. சில பேர் கோயிலுக்கே போறதில்லை. அப்ப கோயிலுக்கு போற சாமி கும்பிடுவருடைய வேண்டுதலையும், கோயிலுக்கு போகாதவர் மனதில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும், இரண்டுமே நடத்தி காட்டுவது அந்த கடவுளினுடைய அருட்குணமா அல்லது பண்பா? ஆமாவா இல்லையா? கடவுள் என்பவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இவன் என்னுடைய பக்தன், அவன் என் பக்தன் அல்ல. இவன் என்னுடைய பக்தன் என்பதனால் இவனுக்கு நான் பரிவு காட்டுவேன், இவனுக்கு நிறைய பொருள் செல்வம் கொடுப்பேன். அவன் என் பக்தன் கிடையாது, அவன் அந்த கடவுளை கும்பிடுகிறான், அதனால அவன் அந்த கடவுள்கிட்ட போய் பொருட்செல்வம் வாங்கிட்டோம் அல்லது அருள் செல்வம் வாங்கிட்டோம் அப்படின்னு கடவுள் நினைப்பாருங்களா? நினைக்க மாட்டார். கடவுள் என்பவருக்கு எல்லாரும் ஒன்றுதான். அவரை வேண்டுபவரும் ஒன்றுதான், வேண்டாதவரும் ஒன்றுதான். அவரவருக்கு அவரவருடைய முன்வினை பயன்படி ஊழ்படி விதிப்படி நடத்தியே தீருவார் கடவுள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பல வேளைகளில் கடவுளை வேண்டுதலின் மூலமாக நம்முடைய மனத்தில் ஒரு உற்சாகம் பிறக்கும், ஒரு நம்பிக்கை ஊற்றெடுக்கும். அதன் காரணமாக சில செயல்களை நாம் செய்வோம். அது நம்மளுடைய சிக்கல்களை தீர்க்கும். அதை நாம் கடவுள் நம்மை தீர்ப்பதாக நாம் கருதி கொள்கிறோம். இதைத்தான் கடவுள் மறுப்பாளர்கள்லாம் சொல்றது. இந்த கடவுள் வாழ்த்துக்கு கவிப்பேரரசு அறிவுணக்கம்னு வச்சிருக்காரு. அதுல அறிவில் சிறந்த பெரியோர்கள் நடுநிலைமையுடன் இருப்பார்கள். அதனாலதான் அவங்க கணம் நீதிபதியாகவும் பொறுப்பேற்கிறார்கள். அப்படி அறிவில் சிறந்த பெரியோர்கள் நடுவுநிலைமையுடன் கணம் நீதிபதியாக இருப்பவர்கள் விருப்பு வெறுப்பின்றி நடப்பார்கள். அவர்களுடைய திருவடிகளையோ அல்லது கடவுளருடைய திருவடிகளையோ நீங்கள் தொழுது நடந்தால், பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்காது. ஏனென்றால் இதற்கெல்லாம் ஒன்று அந்த பெரியவர்கள் தீர்வு தருவார்கள், அல்லது கடவுள் உங்கள் உள்ளத்திலேயே அதற்கான தீர்வை உருவாக்கி தருவார், அல்லது உங்களை சுற்றியுள்ள நபர்களின் மூலமாக அந்த தீர்வை உருவாக்கி தருவார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஒரு பாட்டு. மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை தூதிக்க, மனமொழி மெய்யாலே தினம் உன்னை தூதிக்க,
மங்கள இசை என்றன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். பலரும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதவே ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய கடவுள் நம் விருப்பத்துக்கு ஏற்பவும் அருள் பாடிப்பார் என்று கருதி அதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி திரளைய சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.